அத்தை என்னது தையல் மிஷின்? ஆமா பிரியா, இது உங்க மாமா எனக்காக வாங்கி கொடுத்தது. நான் யூஸ் பண்ணாம ரிப்பேர் ஆயிடுச்சு. நேற்று தான் எடுத்து போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தம்மா. இனிமேல் நீ எங்கேயும் வேலைக்கு போக வேணாம், இதுல உட்காந்து துணி தையும். அன்னைக்கு ஒரு நாள் எங்கிட்ட ஹலோ ஹலோ ஏமா காவேரி கொடுத்த ஆர்டர் எல்லாம் வேற ஒரு அப்படியா? கை மாறிடுச்சுமா. சார் இல்ல சார், நாங்க கரெக்டா பண்ணி கொடுத்துருவோம் அது சார். கை மாறி போயிடுச்சு, எங்களால எதுவும் பண்ண முடியாது. என்ன பேசுறீங்க? பணத்தை புரட்ட வேண்டியதானே, நல்லா கை நிறைய கிடைக்கும்ல. போது நிறுத்தியா, பொறுக்க முடியாம அப்படி பேசிட்டு. இப்ப நம்ம இருக்கிற சூழ்நிலை கோவப்படுற சூழ்நிலையா பிரியா? அத கூட புரிஞ்சுக்காம பேசிட்ட. இந்த பிரியா, என்னம்மா எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. 2 நாள்ல எப்படி பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறீங்களா? சாப்பிட்டியாடா? சாப்பிட்டோண்டா வேலு. வேலு சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். யார் ஃபோன்ல? இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. ஐயோ, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. முதல்ல ஆஃப் பண்ணி போடணும். சம்மந்தியம்மா ஃபோன் பண்றாங்க. ஹலோ ஹலோ சம்மந்தியம்மா. சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தியம்மா, பிரியா என்ன பண்றா? உள்ள ஏதோ துணி மடிச்சிட்டு இருக்கா சம்மந்தி. ஓ அப்படியா, சரிங்கம்மா. ஏமா? ஒன்றும் இல்லைம்மா, முன்னேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, அவள் எடுக்கல, அதுதான் உங்களுக்கு பண்ணம்மா. அவ வேலையில கவனிச்சிருக்க மாட்டா சம்மந்தி. இருங்க நான் கூப்பிடுறேன். இல்லைங்க சம்மந்தி, அவள் எதனா வேலையாக இருந்தால் விட்டுருங்க, எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இருங்க கூப்பிடுறேன். சரிங்கம்மா. பிரியா அத்தை இங்க வாமா. நான் வரேன் அத்தை. அத்தை பிரியா, அம்மா ஃபோன் பேசுறாங்க, பேசு. அம்மா வா. என்ன யோசிக்கிற, லைன்ல இருக்காங்க, பேசு. சரிங்க அத்தை. ஹலோ சொல்லுமா. பிரியா எங்கடா இருக்க? இங்கதாம்மா இருக்கேன், சொல்லுமா. ஒன்றும் இல்லைடா, அன்னைக்கு நான் சொன்னேன்ல அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்தியாடா? அம்மா நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டு இல்லம்மா, நானும் மாமாவும் சந்தோஷமா தான் இருக்கோம், நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணிக்காதம்மா. நான் என்ன சொல்றேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு இல்ல, என்னைக்கு சொன்னாலும் அதுதானே உண்மை. மாமாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், எதை பத்தி கவலைப்படாதம்மா. பிரியா சரிம்மா, நான் வைக்கிறேன். ஐயோ பிரியா, நான் சொல்றேன். என்னம்மா? ஒன்னும் இல்ல அத்தை, மாமா பத்திரமா பாத்துக்கோ, மாமா என் கண்ணுக்குள்ளே இருக்காங்க அப்படி சொன்னாங்க அத்தை. சரிம்மா. சரிங்க அத்தை. நாளாக பிரியாவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு வீட்டில் வேறு நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? பிரியாவோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஒன்றுமே புரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுறது? மாமா. பிரியா என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பிரியா. நீங்க உட்காந்து இப்படிதான் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்பீங்க. வாங்க தோட்டத்துக்கு போகலாம். வேலைக்கு வேலையா பிரியா? வேலைக்கா? ஐயோ இப்போ என்ன சொல்றது? மாமா இன்னைக்கு எனக்கு லீவ் மாமா, நம்ம அப்படியே தோட்டத்துக்கு பிறக்க போயிட்டு வரலாமா? சரி பிரியா. பார்த்து 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 மாமா. பார்த்து பொறுமையா. மாமா இங்கே பார்த்தீங்களா நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லி? மழை வரதுக்கு முன்னாடி இங்கே காஞ்சு நிறுந்துச்சு மாமா, மழை வந்ததுக்கு அப்புறம் இங்கே பச்சை பசேன்னு ஆயிடுச்சு. இந்த டயத்தில் இந்த விஷயத்தை இவகிட்ட சொன்னால் இவ ஏற்றுப்பாளான்னு தெரியலையே. அம்மா அத்தை இவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஆனால் இப்படியே விடவும் முடியாது. இப்படியே விட்டால் எல்லா பேர்த்துக்கும் கஷ்டம். நம்ம எப்படியாவது இவகிட்ட சொல்லி புரிய வச்சிட வேண்டியது தான். ஒர்க் வேறு இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? வீட்டு செலவையும் பார்த்துக்கணும், மாமாஸ் மெடிக்கல் செலவையும் பார்த்துக்கணும். ஐயோ இப்போ இப்படியே இருந்தால் இப்போ என்ன பண்ணுறது?
ஹலோ யாரு? ஹலோ அக்கா. யாருமா? அக்கா என்னை யாருன்னு தெரியுதாக்கா? லக்ஷ்மி அக்கா பொண்ணு. ஓ லக்ஷ்மியோட 2வது பொண்ணா? ஆமாக்கா, பிரியா பேசுகிறேன். ஓ அப்படியா, சொல்லுமா என்ன விஷயம்? அன்னைக்கு ஒரு வேலை சொன்னிருந்தீங்களே. ஆமாம். நான் கூட வேணான்னு சொல்லியிருந்தேன்லக்கா. ஆமாம்மா. இப்போ நான் அந்த வேலைக்கு போகிறேன்க்கா. இல்லைம்மா, அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெயில நின்று உன்னால் செய்ய முடியுமா? அக்கா அதெல்லாம் பரவாயில்லக்கா, எதுவும் பிரச்சனை இல்லைக்கா. சரிம்மா, ஆனால் நீ எதிர்பார்க்குற சம்பளம்லாம் கிடைக்காது, அவங்க கொடுக்கறது தான். இல்லைக்கா, என் அன்றாட வாழ்க்கை எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தால் போதும்க்கா. எனக்கு அதிகமாக வேணாக்கா, நான் அந்த வேலையை பண்ணுறேன்க்கா. இல்லைம்மா, நீ படித்த பொண்ணு, இந்த வேலையெல்லாம் செய்வியான் தான். இல்லைக்கா, நான் பண்ணுவேன்க்கா, என்னை நம்பி கொடுங்கக்கா, நான் கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணுவேன்க்கா. அப்படியா? சரிம்மா, நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே வேலைக்கு வந்துடு என்ன? சரிக்கா, சரி நாங்கள் வந்துடுறேன்க்கா, வந்து கால் பண்ணுறேன். வீட்டில் சொல்லிட்டு வந்துடுமா? இந்த விஷயத்தில் எப்படிக்கா சொல்லாமல் இருக்கு. சரிக்கா, சரி நான் பார்த்துக்கிறேன்க்கா. சரிம்மா, வைக்கிறேன்க்கா. அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது? பிரியா, அத்தை என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. என்னம்மா யாரும் துணி கொடுக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாம் அத்தை, நம்ம தையல் மிஷின் ஸ்டார்ட் பண்ணி 1 வாரத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னும் ஒருத்தவங்க கூட நம்மளை நம்பி துணி கொடுக்கவே இல்லை அத்தை. நம்ம இப்போ தானே பிரியா ஆரம்பிச்சிருக்கோம், அது எல்லாருக்கும் தெரியணும்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நம்மகிட்ட துணி கொடுப்பாங்க. அத்தை நம்ம பொறுமையாக இருந்தால அத்தை, ஆனால் நம்ம வீட்டுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல. டெய்லி சாப்பாட்டுக்கே நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் அத்தை. இந்த நிலைமையில யாரும் துணியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெளியே எங்கே போனாலும் வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. பாப்போம் பிரியா, ஏதாவது செஞ்சு சமாளிச்சுக்கலாம். அத்தை நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னம்மா சொல்லு. நான் ஒரு கம்பெனியில் வேலை கேட்டுருக்கேன் அத்தை. அவங்க வர சொல்லிருக்காங்க, போயிட்டு வந்துட்டுமா? வேலைக்கா? என்னத்தை யோசிக்கிறீங்க? வேணா பிரியா, நீ வெளியிலலாம் வேலைக்குன்னு போய் பட்டதெல்லாம் போதும். எதுவாக இருந்தாலும் வீட்லேயே செஞ்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். அத்தை சாப்பிடாம கூட 1 வாரம் இருந்தால அத்தை. ஆனால் மாமாவுக்கு மெடிசன் வாங்கணுமே அத்தை, அதுக்கு என்னத்தை பண்ணுறது? அதுக்காச்சும் நமக்கு காசு வேணும்ல. இருக்கிற நகை எடை எல்லாத்தையும் வித்தாச்சு அத்தை, இப்போ எதுவுமே இல்லை அத்தை. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது அத்தை. நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், எதுவும் பிரச்சனை இல்லை அத்தை. இல்லை பிரியா, நீ வெளியில் வேலைக்கு போனால் பார்க்குறவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கம்மா. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சொல்லியிருக்கீங்களே பேசுகிறோம் 1000 பேசுவோன்னு சொல்லி. நம்ம அதெல்லாம் தாண்டி போனோம் அத்தை. நான் கண்டிப்பாக தாண்டி போயிடுவேன் அத்தை. நமக்காக இல்லைனாலும் நம்ம மாமாக்காக நான் போவேன் அத்தை. என்னை நம்பி அனுப்புங்க அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. என்னத்தை யோசிக்கிறீங்க? சரி பிரியா, நீ போயிட்டு வா, ஆனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. சரிங்க அத்தை. சரி நான் கிளம்புறேன் அத்தை. சரிம்மா. இப்போ மாமா கிட்ட நான் என்ன சொல்கிறது? மாமா தூங்கிட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். அது மாமா, நான் இப்போது வேலைக்கு போகலான்னு இருக்கேன் மாமா. எனக்கு இதை விட்ட வேறு வேலை தெரியல மாமா. நம்ம குடும்பத்தையும் உங்களையும் காப்பாற்றணும். அதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். இதுதான் மாமா என்னோட கடைசி ஆயுதமாக இருக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எந்த கஷ்டம் வராமல் பார்த்துக்கிறேன் மாமா. நான் பார்த்து பத்திரமா இருங்க. நான் போயிட்டு வரேன் மாமா. பிரியா, என்ன வேலைக்கு போகிற பிரியா? இப்போ என்ன சொல்கிறது பிரியா? மாமா, என் ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் ஒர்க் சொன்னேன் மாமா. நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க மாமா. எப்படியாச்சும் இன்னைக்கு பேச்சு அவகிட்ட சமாதானம் வாங்கிடணும். என்ன பிரியா மாதிரியே தெரியுது. வேலை செஞ்சிட்டு இருக்கா? ஐயோ பிரியா, பிரியா, ஐயோ என் பிள்ளைய நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்.
இப்படி கஷ்டப்பட்டு களை வேலை செஞ்சுட்டு இருக்காளே. ஐயோ கடவுளே, இதை பார்க்கறதுக்கா நான் உசுரோட இருக்கணும். பிரியா வேணாம், இப்ப பேசின எதுவும் சரிப்பட்டு வராது. என் பிள்ளைய பார்க்கலான்னு ஆசாசியா வந்து இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காளே. கடவுளே. பிரியா கிட்ட போயிட்டு பேசி பார்க்கலாமா? வேணாம், அவகிட்ட பேசினாலும் எந்த பதிலும் வராது. நம்ம பேசாம கிளம்பி போயிடும். இன்னொரு நாளைக்கு தான் பேசணும். கடவுளே, நீ தான்ப்பா என் பொண்ணை பார்த்துக்கணும். அவளுக்கு இவ்வளோ கஷ்டமா? பிரியா, என் பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், இப்படி போய் களை வேலை செஞ்சிட்டு இருக்காளே. என்னதான் இருந்தாலும் என் மனசு கேட்கவே இல்லையே. புள்ளிக்கு ஒரு இடத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டு பார்க்கலாமா? ஃபோன் எங்க வச்சு? அப்பா, அம்மா. ஹலோ பிரியா, எப்படா இருக்க? நல்லா இருக்கியாடா? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன விஷயம் சொல்லுமா? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? என்கிட்ட இப்படியா பேசுவ? மா, நீ என்ன பண்ண உனக்கே தெரியும். என்ன விஷயம் சொல்லு. பிரியா, நான் இப்போ கூட சொல்றேன்டா, நீ கௌதம விட்டு வந்துடுறா. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடா. எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற சொல்லு அவனை கட்டிக்கிட்டு. மா போதும், நிறுத்துமா. நான் தான் அன்னைக்கு என்னை விட அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப அதை பற்றி பேசாதம்மா. ஐயோ பிரியா, பிரியா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நான் இதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு டாக்டர் படிக்க வச்சேனா? நீ போய் அங்கே களை வேலை செஞ்சிட்டு இருக்க. களை வேலையா? ஆமாம்மா, நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நான் பார்த்தேம்மா. பார்த்த உடனே என் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? எப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். நீ என்னடா அங்கே களை வேலை செஞ்சுட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு என்ன தலையெழுத்தா? வேண்டாம்மா, அம்மா சொல்றத கேளுடா. நீ பேசாம வந்துடுறா. அம்மா உனக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா சும்மா புரியாம பேசாதம்மா. 1000 தான் இருந்தாலும் அவர் என்னோட புருஷமா. நாளைக்கு எனக்கே இந்த நிலைமைனா என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி பாருமா? என்னால முடியாதுமா. பிரியா நான் சொல்றது கேளு பிரியா. எல்லாம் உங்க பாருமா, இந்த மாதிரி பேசினா எனக்கு போனே பண்ணாதம்மா. போன் வைமா ஃபர்ஸ்ட். பிரியா ஹலோ. அட கடவுளே, நான் சொல்றது எதுவுமே கேட்கவே மாட்டிருக்காளே. உடனே போனை வச்சுட்டாளே. ஐயோ. ஐயோ எடுக்க மாட்டேங்கிறாளே. பிரியா, ஐயோ கடவுளே, போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. கட் பண்ணிட்டே இருக்காளே. ரத்தம். பிரியா, பிரியா, பிரியா.
ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. என்ன இந்த கொடுமையோ ஒன்னும் இங்க வேலை.